மக்களே தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க 2025 ஜனவரி 19ஆம் தேதி. ஏன்னா ஒரு புதிய வரலாறு ஒன்று உருவாயிருக்கு. நம்ம உலகத்திலேயே முதல் முறையா 2025ல தான் கொக்கோ உலக கோப்பை ஒன்று தொடங்கப்பட்டது. ஆண்கள் பெண்கள் 2 பாலருக்குமே அந்த உலக கோப்பை நடத்தப்பட்டது. அந்த உலக கோப்பை கொக்கோ போட்டியில எல்லா ஸ்டேஜையும் தாண்டி நம்ம இந்தியா வெற்றி பெற்றது. அண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் 2 பேருமே வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவோட பழமையான விளையாட்டுல கொக்கோவும் ஒன்று. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான கேம். அதையும் நல்லா ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா கொக்கோ ஆர்கனைசேஷனும் இன்டர்நேஷனல் கொக்கோ ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டியோட சப்போர்ட்டோட வரலாற்றிலே முதல் முறையா கொக்கோ வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஒன்று நடத்துறாங்க. இந்த வருஷம் இந்தியாவில் டெல்லியில தான் இந்த சாம்பியன்ஷிப் தொடங்கப்பட்டது. மொத்தமா 20 ஆண்கள் அணி 19 பெண்கள் அணி மோதியது. இதுவும் நம்ம கிரிக்கெட் வேர்ல்டு கப் மாதிரியே நடந்திருக்கு. குரூப் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நாக் அவுட். அதுல குரூப் ஸ்டேஜ் நாக் அவுட் எல்லாம் தாண்டி ஆண்கள் அணி ஃபைனல்ல நேபாள மோதுறாங்க. அப்படியே இங்கிட்டு பெண்களை பார்த்தாலும் குரூப் ஸ்டேஜ் நாக் அவுட் எல்லாம் தாண்டி ஃபைனல்ல நேபாளோட அதே மாதிரியே மோதுறாங்க. ஆண்கள் பிரிவுல 54க்கு 36 அப்படின்ற பாயிண்ட் அடிப்படையில் இந்தியா வெற்றி பெறாங்க. பெண்கள் பிரிவுல 78க்கு 40 பாயிண்ட் அப்படின்ற அடிப்படையில் இந்திய அணி வெற்றி பெறும். இந்த வகையில் நம்ம இந்தியாவோட கொக்கோ ஆர்கனைசேஷனை பாராட்டி ஆகணும். ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இனிமேலாவது நம்ம இந்தியா ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணாம இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸையும் வெளியில கொண்டாந்து சப்போர்ட் பண்ணி ப்ரோமோட் பண்ணணும். நம்ம இந்தியாவோட ஆண்கள் பெண்கள் 2 கொக்கோ அணியினருக்குமே நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.